பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை ஆராதனைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் 4வது வாரத்தில் அடியெடுத்து வைக்கவும், உம்மை கனப்படுத்தவும், உம்மை புகழ்ந்து பாடவும், ஆராதனை வாரமாக நீர் எங்கள் தந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாக உம்முடைய ஆணி பாய்ந்த கரமானது ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் திருச்சபை மக்கள் அனைவரையும் ஆண்டவரே அற்புதமாக, அதிசயமாக நீர் வழிநடத்தி கொண்டு வந்த எண்ணற்ற கிருபைகளுக்காக ஆண்டவரே திருச்சபையாக இணைந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நெருக்கப்படுகிற காலங்களிலே நீரே எங்களுக்கு தஞ்சமானவர் என்ற சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவரே பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்கள் திருச்சபை மக்களை அற்புதமாக, அதிசயமாக நீர் பாதுகாத்து எல்லா பலவீனங்களுக்கு விலக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்தவும் தந்த இந்த அருமையான வாரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை அனைத்து பகுதியையும் தூய ஆவியான கரத்திலே வைக்கிறோம். பாடல் பகுதிகள், சங்கீத பகுதிகள், இறை வார்த்தைகள், இறை வார்த்தையை கொண்டு வருகிற ஆண்டவருடைய ஊழியரை ஆண்ட விசேஷமாக ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கிறிஸ்தவ பாமாலைகளில் 295 பாடுவோம். பாமாலை 295.
நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மை நீதி உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயாமல் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படியில் இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவதென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஏறெடுப்போம். சர்வ வலிமை இறக்குமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வெளியே அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் விலகி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் நிமித்து துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 99. சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்களிலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவனுடைய நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபின் நியாயம் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டு சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறுஉத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியை நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நாம் யாவரும்
இணைந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வத்துக்கு நேராய் பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி திருமுறை பாடம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 19 வரை. தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 19 வரை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கின்றாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ அதிகாரமும் வல்லமையுடைய கர்த்தாவே, சகல நன்மைகளுக்கும் காரணரே, உமது நாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் இருதயத்தில் பொருத்தி மெய் தேவ பக்தி எங்களுக்குள்ள வளர பண்ணி சகல நன்மையிலும் எங்களை ஆதரித்து உமது மிகுந்த இரக்கத்தினாலே இவைகளில் எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யாக்கோபின் திருநாளுக்கான சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். கிருபையுள்ள தேவனே, உம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அழைத்த போது அவர் தாமதமில்லாமல் கீழ்ப்படிந்து தன் தகப்பனையும் தனக்குண்டான யாவை விட்டு அவருக்கு பின் சென்றது போல நாங்களும் உலகத்துக்கும் மாம்சத்திற்குரிய எல்லா ஆசாபாசங்களை வெறுத்துவிட்டு உமது பரிசுத்த கற்பனையின்படி நடக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளோம். சமாதானத்திற்கான சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்குள் செய்கிற எல்லா பிரயாத்தனங்களும் இன்று என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியறலும். தேவ கிருபைக்கான சுக ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர் விசாரணைக்கு உபயோகிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களை நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தர் மத்தியஸ்தருமாய் இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்மை ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுக்கலாமா? இந்த கொள்ளை நோயின் நாட்களில் இந்த நொடி பொழுது வரை நாம் நிர்மூலமாகாது இருப்பது ஆண்டவருடைய கிருபை. காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒவ்வொரு நொடி பொழுதும் முடிவில்லாத இரக்கங்களை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அபிஷேகநாதர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தம்முடைய ரத்தத்தை தெளித்து பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையில ஒப்பு கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்தி சொல்லுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய திருவுள சித்தங்கள் என்னுடைய வாழ்வில் எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தானங்கள் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதிகளிலே பிரியப்படுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. கேருபீன்கள் போற்றுகிற பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. சேராபீன்கள் போற்றுகிற பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நித்தியரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நித்திய கண்மலையே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உயர்ந்த மகிமையிலே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி வாக்களித்த தேவன், உம்முடைய நிழலினால உம்முடைய சர்வ வல்லமை பொருந்தின கரத்தினால நீர் எங்களை
எங்களை இந்த நொடி பொழுது வரை பத்திரமாய் சூழ்ந்து காத்து கொண்டிருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தாவீதின் குமாரனே, என்னுடைய திருக்குடும்பத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை பிடித்து இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை கோடி நன்றி பலிகளை உம்முடைய திருமுன்னிலையிலே படைத்தாலும் அது அனைத்தும் நீர் எனக்கு செய்கிற நன்மைகளுக்கு ஈடாகாதப்பா. ஆண்டவரே, என்னையே உமக்காக நான் பலியாக ஒப்பு கொடுக்க நீர் என்னை பலப்படுத்தும் ஐயா. நீர் என் மேல் மனம் இறங்கும் ஐயா. ஆபிரகாமின் தேவனை துதிக்கிறோம் அப்பா. ஈசாக்கின் தேவனை துதிக்கிறோம் ஐயா. யாக்கோபின் தேவனை துதிக்கிறோம் அப்பா. என்னுடைய முற்பிதாக்களை ஆண்டவரை எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் முடிசூட்டினவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உம்முடைய கரங்களை இறுக பற்றி பிடித்துக் கொள்ள ஆண்டவரே உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருக்கு. நீர் எங்களுக்கு பலன் தாரும் ஐயா என்று சொல்லி எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில என்னுடைய உறவுகள் எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த இடத்துல அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும்படியான கிருபையை நீர் தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் அப்பா. ஆண்டவரே, எத்தனை வல்லடிகளும் எத்தனை வியாகுலங்களும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் என் நேசரின் பட்சத்தில் இருக்கிறார். என் நேசர் என்னுடையவர், நான் அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன் என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரையே துதிப்பேன், காலம் எல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலம் எல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலம் எல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலம் எல்லாம் துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலம் எல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலம் எல்லாம் துதிப்பேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலம் எல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலம் எல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலம் எல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலம் எல்லாம் துதிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்களுடைய மீறுதல்களை மேகத்தை போலவும் எங்களுடைய பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களை மீட்டுக் கொண்டேன் என்று சொன்ன தேவன் நீர் அல்லவா?
ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தயவாய் மனம் இறங்கும் ஐயா. ஆண்டவரே, தயவாய் மனம் இறங்கும் அப்பா. இந்த கொடிய கொள்ளை நோயின் தாண்டவம் திருச்சபையில அநேகரை வதைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய திரு குடும்பங்களின் மேல தயவாய் மனமிறங்க வேண்டும் முடியாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷித்த விதமாக கண்மணி பிள்ளைகளை, வாலிபர்களை, தாய்மார்களை, ஆண்டவரை பெரியவர்களை, பல்வேறு துறைகளிலே, அரசு தனியார் துறைகளிலே பணி செய்து பணி ஓய்வு பெற்றிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். 60, 70, 80, 90 வயதை கடந்து என்னுடைய திருக்குடும்பத்தின் பெரியவர்கள் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் உம்முடைய சமாதானத்தின் ஐஸ்வர்யம் ஊற்றப்பட வேண்டும் முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த தேவன் என்னுடைய உறவுகள் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்படாதபடி தேவரீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் முடியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலும் இந்த பலவீனத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே ஒவ்வொரு மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுக்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரங்களில், பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டவரை சிகிச்சைகளில் பரம வைத்தியருடைய அனுகிரகம் ஊற்றப்பட வேண்டும் முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுவதும் கதறுவதும் புழுவாய் துடிப்பதும் அப்பா, இந்த தேவாலயம் விரைவில் திறக்கப்பட வேண்டும். எங்களுடைய உறவுகள் எல்லாம் சுகபலத்தோடு பத்திரமா இந்த இடத்துல வர வேண்டும். நாங்கள் ஒருமனப்பட்டு உமக்கு நன்றி பலிகளை படைக்க வேண்டும். நீர் அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நீர் பெருக்கமுள்ள கிருபையினால் எங்களை நிரப்பும் அப்பா. விசேஷித்த விதமாக ஆண்டவரே, இந்த நாட்களில் பலதரப்பட்ட கூலி வேலைக்கு செல்லுகிற உள்ளங்கள் கூலி வேலைகளுக்கு செல்ல முடியாம எந்த போதிய ஆண்டவரே சுவாமி வருமானமும் இல்லாம பல சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் மனம் இறங்கும் ஐயா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தயை பாராட்ட வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. விசேஷித்த விதமாக ஆண்டவரே, வெளியூர்களில், வெளி மாவட்டங்களில், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் என்னுடைய திருக்குடும்பத்தார் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பிள்ளைகளுடைய பாதம் வலுவாதபடி உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் பிள்ளைகளை தூக்கி சுமக்க வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் என் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன ஆண்டவர் தாமே உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே நிரப்ப வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷித்த விதமாக ஆண்டவரே, நீர் விட்டு சென்ற மருத்துவ பணி செய்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, உதவியாளர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை பூசி நீர் பாதுகாக்க வேண்டும் முடியாது. பிள்ளைகள் ஆண்டவரே பலவீனப்பட்டு போய்விடாதபடி உம்முடைய பலத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் நிரப்ப வேண்டும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை ஆராதனை அப்பா என் இயேசுவுக்கு என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆராதனை ஆராதனை அப்பா என் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா என் இயேசுவுக்கே, அப்பா என் இயேசுவுக்கே. எங்கள் ஜெய கிறிஸ்துவே ஆராதனை, எங்கள் சேனை அதிபதியே ஆராதனை, எங்கள் ஜெய கிறிஸ்துவே ஆராதனை, எங்கள் சேனை அதிபதியே ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை தோற்று ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை தோற்று ஆராதனை, ஆராதனை ஆராதனை அப்பா என் இயேசுவுக்கே, அப்பா என் இயேசுவுக்கே.
பிராண சிநேகிதரே ஆராதனை, பரிந்து பேசும் கிறிஸ்துவே ஆராதனை, பிராண சிநேகிதரே ஆராதனை, பரிந்து பேசும் கிறிஸ்துவே ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை தோற்ற ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை தோற்ற ஆராதனை, ஆராதனை ஆராதனை அப்பா என்னை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா என்னை இயேசுவுக்கே, அப்பா என்னை இயேசுவுக்கே. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உமக்காகவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய அபிஷேகநாதர் ஐக்கியத்தில் எங்களுடைய கிளை சபைகளான ஆண்டவரே செல்லூர் சபையில, ஆலம்பட்டி சபையில இந்த வாரத்தில் பிறந்த நாளை திருமண நாளை ஆசரிக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இதுவரை நடத்தி வந்த தேவன், இதுவரை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற தேவன், இதுவரை உம்முடைய பலத்த கரங்களினாலே ஆளுகை செய்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தேவன், உம்முடைய மகிமையினால அன்பு பிள்ளைகளை முற்றிலுமாய் நிரப்பி ரட்சிக்க வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கடந்த வாரத்தில் கடந்த நாட்களில் தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உலகம் தராத மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியாத உன்னத தேவ சமாதானத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்பி ஆளுகை செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷித்த விதமாக எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தாவீது ராஜா சங்கீத பாடல்கள் 23 குறிப்பிட்டிருக்கிற பிரகாரமாய், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய சித்தம் செய்து நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாரும். தாவீதின் குமாரனே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 167 பாடுவோம். கீர்த்தனை 167.
ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பு பெற்றோர்களை கனம் பண்ணும் அடையாளமாய் ஒரு விசை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாமா? தூய ஆவியானவருடைய மெல்லிய சத்தம் எங்களையும் எங்களுடைய சிந்தையையும் பரிசுத்தப்படுத்தட்டும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு பழைய பாடல், என் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் என்ற பாடலை பாடி சத்தியத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஆமாண்டவரே, உம்மை அல்லாது இந்த பூமியில என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் எவரொருவரும் இல்லையப்பா. இந்த பூமியில நான் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் நான் விளங்க என்னை பலப்படுத்தும். என்னுடைய பெற்றோர்களை என்னுடைய கண்ணின் மணிகளைப் போல என் ஜீவிய காலமெல்லாம் நான் கனப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாரும். வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்துமாவை உம்முடைய பிரசன்னத்தினால் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய், ஆளுகை செய்ய வேண்டும்படியாய் இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
இனிய திருப்பெயராலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஏசாயா 32:18 என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று நம்முடைய ஆண்டவர் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில நமக்கு வாக்களிக்கிறார். கோவிட்-19 சத்தியத்தை போதிக்கும் தேவாலயங்களும் கோவில்களும் மசூதிகளும் பூட்டப்பட்டு வெகு நாட்கள் கடந்துவிட்டது. எப்பொழுது மீண்டும் திறக்கப்படும் என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரின் கரம் நம்மை பிடித்திருப்பதனால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம். யூதாவின் ராஜா ஆசாவை போல ஜெபிக்கலாமா? 2 நாளாகமும் 14:11 கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று ஜெபிப்போம். தாவீது ராஜாவை போல வேதத்தை நேசிக்கலாமா? சங்கீதம் 119:17 உமது அடியனுக்கு அனுகூலமாய் இரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன் என்று சொல்லி தாவீது குறிப்பிடுகிறார். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஓசியா 11:8 எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தென்னிந்திய திருச்சபை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுத்திருக்கிற திருமறை தலைப்பு அருட்பொழிவு திருப்பணி. அருட்பொழிவு திருப்பணி ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அருட்பொழிவு பெற்றவர் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 4:1 அருட்பொழிவு பெற்ற ஊழியக்காரர்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டி நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நம்மில எத்தனை பேர் நம்முடைய சபை போதகருக்காக நாம் ஜெபிக்கின்றோம்? இன்றைய திருச்சபை ஊழியர்களின் குறைகளை சொல்லி சொல்லி நோகடித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் ஊழியர்கள் தம் சொந்த வாழ்வில் ஆண்டவருக்காக எத்தனை இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய குருவானவர் உண்மையுள்ளவராக ஜீவிக்க வேண்டும். என்னுடைய குருவானவர் அன்புள்ளவராக ஜீவிக்க வேண்டும். என்னுடைய குருவானவர் ஜெப வீரராக ஜீவிக்க வேண்டும் என்று நாம் தினமும் ஒருமனப்பட்டு தீர்மானம் எடுத்து ஜெபிக்கலாமா? ஒரு குருவானவர் இம்மூன்று காரியங்களில உறுதியாய் இருப்பாரேயானால் எபேசியர் 3:21 படி சபையில கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாகும் என்பதுல எவ்வித சந்தேகமும் இல்லை. அருட்பொழிவு திருப்பணி அருள்நாதரை 4 திசைகளிலும் மகிமைப்படுத்தும் பணியாக நறுமணம் வீசட்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய விஞ்ஞான உலகில எவ்வளவோ பொருட்கள், எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது. அந்த பொருட்களின் அல்லது உயிரினத்தின் மதிப்பும் முக்கியத்துவமும் 2 முறை மட்டுமே மனிதனுக்கு தெரியுமா? 1 கிடைப்பதற்கு முன்னாடி, 2 இழந்ததற்கு பின்னாடி. 1 நம் வாழ்வில கிடைப்பதற்கு முன்னாடி எவ்வளவு ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருப்போம், எப்போ கிடைக்கும் என்று ஏங்கி இருப்போம். 2 ஒன்றை நாம் இழந்ததற்கு பின்னாடி, அது நம்மை விட்டு போன பின்னாடி ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே என்று ஏங்குகிறோம். அவைகள் நம்முடன் இருக்கும் போது அதன் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. அவைகள் நம்மை விட்டு போன பின்பே அதன் அருமை நமக்கு தெரிகிறது. அதற்காக ஏங்குகிறோம், புலம்புகிறோம், தவிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்ம அப்பா அம்மாவும் அப்படித்தான். நம்மோடு இருக்கும் போது அவர்களின் அருமை நமக்கு தெரிவதில்லை. அவர்கள் நம்மை விட்டு போன பின்போ கல்லறையை கோயில் கோபுரத்தை போல வடிவமைப்பதிலும், ஆலய வளர்ச்சிக்கென்று பெற்றோர் பெயரால் காணிக்கை படைப்பதிலும், முதியோர் இல்லங்களில் சென்று சேலை வேட்டி கொடுப்பதிலும், ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்று சோறு போடுவதிலும் ஆர்வத்தோடு காலச்சக்கரத்தை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அது வல்ல வாழ்க்கை. அவர்கள் நம்முடன் வாழும் போதே நாம் ஒன்றை செய்ய அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான அறைகூவல் கொடுக்கிறார்.
இன்றைய தியானம் 1 தீமோத்தேயு 5:4. பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவீர்கள், அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்துல பெற்றோருக்கு நன்றி கடன் ஆற்றவும் கற்றுக்கொள்ளட்டும், இதுவே கடவுளின் பார்வையில் ஏற்புடையது. நம் ஆண்டவருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? பெற்றார் நமக்கு செய்ததை நாம் அவர்களுக்கு நன்றி கடனாக திருப்பி செலுத்த வேண்டும். இன்றைய சூழலில் அநேகரின் யதார்த்தமான புலம்பல் என்ன தெரியுமா? பெற்றார் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை. மனிதன் நடைபயிலும் வரையும், காரியங்களை கற்றுக்கொள்ளும் வரையும் பெற்றோரின் கரங்களை பிடித்து செல்கிறான். கற்று அவன் பலனடைந்த பின்பு பெற்றார் எனக்கு என்ன செய்தார்கள் என்கிறான். பெண்குயின் பறவையை போல நமக்கு நாமே உணவை கண்டுபிடித்திருக்கிறோமா? மீன்களை போல நாமே நம்முடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டோமா? மரங்களை போல நாமவே வளர்ந்து நிற்கிறோமா? இல்லை, இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, மனிதன் ஒரு சமூக பிராணி. பெற்றோரே நமக்கு உணவை கொடுத்து, நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து, நம்மை வளர்ந்து நிமிரச் செய்திருக்கிறார்கள். நம் முன்னோர்கள் உதிர்த்த அழகான வரிகள் நினைவுக்கு வருகிறது. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உலகில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்கிறார்கள். ஜூலை 4ஆம் ஞாயிறு என்பது பெற்றோர் தினமாக ஆசரிக்கப்படுகிறது. சர்வதேச அன்னையர் தினம், தந்தையர் தினம் என்று கொண்டாடப்படும் நிலையில் 1994ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் சபையில அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையை சர்வதேச பெற்றோர் தினமாக அனுசரிக்கும் உத்தரவை பிறப்பித்தார். இன்று நம்முடைய சபைகளிலே உள்ள ஒவ்வொரு பெற்றோரையும், அவர்களின் தியாகத்தையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து இருகரம் கூப்பி அவர்களை வாழ்த்துவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி படைக்கவும் இந்த வேளையில அழைக்கப்படுகிறோம். ஒரு கவிஞன், உலகின் உன்னதமான ஜீவன் உண்டென்றால் அது நம்மை பெற்றெடுத்த பெற்றோரே என்கிறார். கொன்றை வேந்தர், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வங்கள் என்கிறார். நபிகள் நாயகம், என் தாயின் காலடிகளில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார். ஆபிரகாம் லிங்கன், என்னுடைய அத்துணை நல்ல குணங்களுக்கும் அடித்தளம் என்னை பெற்றெடுத்த பெற்றாரே என்கிறார். ஒரு ஞானி, பெற்றார் என்பவர்கள் நடமாடும் தெய்வங்கள், அது ஏனோ பிள்ளைகளின் கண்களுக்கு தெரியாமல் போகிறது என்று குறிப்பிடுகிறார். ஒரு கவிஞன், அன்று 7 பிள்ளைகளை பெற்றாலும் பெற்றார் சிரமமின்றி வளர்த்தார்கள், இன்று 7 பிள்ளைகளை பெற்றும் சிரமங்களிலே ஆறுதல் சொல்ல ஆளின்றி தவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அண்ணன் கவனிப்பான் என்று தம்பியும், தம்பி கவனிப்பான் என்று அண்ணனும் பெற்றோரை விட்டு விலகி ஒளியும் பரிதாபம். பணி ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரிடம் அவருடைய நண்பர் பேசுகிறார். ஓய்வு காலத்தை பெண் வீட்டில் செலவிட போகிறீர்களா அல்லது சன் வீட்டில் செலவிட போகிறீர்களா என்று கேட்டவுடன், பெண் வீட்டிலும் இல்லை, சன் வீட்டிலும் இல்லை, பென்ஷனுடன் என் வீட்டிலேயே செலவிட போகிறேன் என்றார். 24/7/2020 அன்று வெளிவந்த செய்தித்தாளில சென்னை பெரம்பூரை சேர்ந்த குணசேகரன் செல்வி தம்பதியருக்கு 3 மகன்கள், மூவரும் திருமணமாகி தனித்தனியே வசிக்கிறார்கள். பெற்றாரை கவனிப்பதே இல்லை. கொரோனாவினாலே வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் பெற்றார் சிரமப்பட்டிருக்கிறார்கள். 3 பிள்ளைகளிடமும் பலமுறை உணவுக்கு கூட வழி இல்லாமல் அப்பாவும் அம்மாவும் சிரமப்படுகிறோம், ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டும் எந்த பதிலும் இல்லை. இதனால் மனமுடைந்த குணசேகரன் செல்வி தம்பதியர் குடியிருந்த வீட்டிலேயே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். ஒரு கடிதம் ஒன்றை எழுதி இருக்கிறார்கள். அதுல, எங்கள் இருவரின் உடலை காவல்துறையினரே அடக்கம் செய்யும்படி பணிவுடன் வேண்டுகிறேன். எங்கள் பிள்ளைகள் மூவரும் இறுதி அஞ்சலி செலுத்த கூட வரவேண்டாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று எழுதியிருந்ததாம். எத்தனை வேதனையான நிகழ்வு, சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய பிள்ளைகள் சிங்கத்தை போன்றவர்கள். ஏன் தெரியுமா? சிங்கம் வளரும் வரை தாய் தந்தையரின் அரவணைப்பிலே இருக்குமா? எப்பொழுது தன்னால் தனியாக வாழ முடியும் என்று மனநிலைக்கு வருகிறதோ அப்பொழுதே தன் தாயையும் தந்தையையும் வீழ்த்தி
உடன்பிறப்புகளை உருத்தெரியாமல் அழித்து தனக்கென்று ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளுமா? உயர்வை பெறுவதற்காக சிங்கம் எதை வேண்டுமானாலும் செய்யுமா? இன்றைய பிள்ளைகளும் உயர்வை பெறுவதற்காக பெற்றோர்களை கூட தூக்கி எறிவதற்கு தயங்குவதில்லை. அதனால்தான் இன்றைய பிள்ளைகள் சிங்கத்தை போன்றவர்கள், தன்னுடைய உயர்வுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் என்று ஒரு ஞானி குறிப்பிடுகிறார். ஒரு கவிஞன் சொல்லுகிறான், பணம் என்று உயிரற்ற ஒன்றுக்காக பிணமாகும் வரை மனிதன் அலைந்து திரிகிறான் என்று குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 5:4 பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள ஒரு அறைகூவல் கொடுக்கிறார். பெற்றாருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டிய கடனாளிகள் நாம் என்பதை நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் ரத்தம் வழிந்தோடிக் கொண்டிருந்த போதும், சிலுவை சாவின் விளிம்பில் நின்ற போதும் கூட தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார் என்பதை நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அம்மா, அதோ உன் மகன் என்றார். தன் பொறுப்புகளை சரியாக செய்து முடித்தார் என்று திருமறையிலே பார்க்கிறோம். பெற்றோர் நமக்கு எதை செய்தார்கள், நாம் பெற்றோருக்கு எதை திருப்பி செய்ய வேண்டும் என்பதை திருமறையின் நிழலில 3 காரியங்களின் மூலமாக நாம் தியானிப்போம். முதல் காரியம், அன்பை தந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13:4 முதல் 7 வரை உள்ள வசனங்களில அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். உலக பயணத்துல பவுல் கூறிய அத்துணை விதமான அன்பையும் நமக்கு கைமாறு எதிர்பாராமல் தரக்கூடியவர்கள், தந்தவர்கள் நம்முடைய பெற்றார் மட்டுமே. தாய் மீன் எதிரிகளை கண்டால் தன் குஞ்சுகளை ஒவ்வொன்றாக அழைத்து தன் வாய்க்குள்ள பத்திரமாக வைத்து காப்பாற்றுமா? எதிரியை குறித்த பயம் போகும் வரை குஞ்சுகளை தன் வாய்க்குள்ளேயே வைத்திருக்குமா? அதுவரை தாய் மீன் எதுவுமே சாப்பிடாதாம். அதுபோல மனிதன் எப்பொழுது தன் தாயின் கருவறையில் உற்பத்தியானானோ அந்த நாள் தொடங்கி தனக்காக எதையுமே யோசிக்காத ஒரே ஜீவன் பெற்றார் மட்டுமே. தனக்காக எதையும் விரும்பி சாப்பிட மாட்டார்கள். கருவில் உள்ள குழந்தைக்காக சிலவற்றை சாப்பிட மாட்டார்கள். புரண்டு படுக்கவே மாட்டார்கள். காரணம், கருவில் உள்ள தன் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற எச்சரிப்பு. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பிறப்பதற்கு முன்னமே நமக்காக ஜெபித்து ஒரே ஜீவன் உண்டென்றால் நம்முடைய பெற்றார் மட்டுமே. தங்களின் சுய விருப்பங்களை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு பிள்ளைகளின் ஆசைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய பெற்றார் என்பதை நினைவில் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளின் அன்பு தாயின் அன்புக்கு இணையானது என்று திருமறை கூறுகிறது. ஏசாயா தீர்க்கன் 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நானும் தேற்றுவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். முதியோர் இல்லங்களில் நம்மை பூத்து குலுங்க செய்ய பாடுபட்ட நல்ல உள்ளங்கள் இன்று வாடி வதங்கியவர்களாய் ஒரு குலைந்த நிலையிலும் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் பெற்றாரை எவ்வளவு அதிகமாக நேசித்திருக்கிறார்கள் தெரியுமா? ரஷ்ய தேசத்தின் லெனின்கிராட் என்ற அருங்காட்சியகத்தில் ஒரு ஓவியம் உள்ளது. அது என்னவென்றால், ஒரு வயதான பெரியவருக்கு ஒரு இளம் வயது பெண் தன் மார்பகத்திலிருந்து பாலூட்டுவது போல வரையப்பட்டிருக்கிறது. கேட்டவுடன் முகம் சுளிப்பது போல் இருந்தாலும் இந்த ஓவியத்திற்கு பின்னால் ஓர் கண்ணீரின் வரலாறு புதைந்திருக்கிறது. அது நிச்சயமாக நம்முடைய கண்களையும் குளமாக்கும் என்பதில் ஐயமில்லை. 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் அதிகமான சண்டை நடந்து கொண்டிருந்தது. ஜெர்மனி ரஷ்யாவை சிறைப்பிடித்தது. ரஷ்ய படை வீரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ரஷ்ய கைதிகளுக்கு உணவு, குடிதண்ணீர் என்று எதுவும் கொடுக்காமல் பட்டினியாகவே சாகடித்து கொலை செய்து கொண்டிருந்தார்கள் ஜெர்மனி வீரர்கள். தினமும் 100 பேராக கொத்து கொத்தாக பசியினால ரஷ்ய வீரர்கள் செத்து மடிந்து கொண்டிருந்தனர். இரத்த உறவுகள் மட்டும் கைதிகளை சந்திக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆனால்
உணவு, குடிநீர் என்று எதையுமே சிறைக்குள்ளே கொண்டு வர அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஒரு சூழலில் ஜெர்மனி ரஷ்யாவிடம் அடிபணிய வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டது. சிறையில் உள்ளவர்களை வெளியே கொண்டு வர ரஷ்ய வீரர்கள் வேகமாக பாய்ந்து சென்று பார்த்தபோது பேர் அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான வீரர்களில் ஒரே ஒருவர் மட்டுமே உயிரோடு அந்த சிறைக்குள்ளே இருந்தார். எப்படி உயிர் பிழைத்தீர்கள் என்று கேட்டவுடனே அந்த பெரியவர் கண்ணீர் மல்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் பெற்றெடுத்த என்னுடைய அன்பு மகள் தன் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை எனக்கு கொடுத்து என்னை உயிர் பிழைக்க வைத்தாள் என்றாராம். அந்த மகளின் அன்பை கொண்டாடும் விதமாக அருங்காட்சியகத்துல ஓவியம் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறது. திருமறையில யோசேப்பு இப்படி சிறந்த மகனாக இருந்திருக்கிறார். உலகமெங்கிலும் பஞ்சம் ஏற்பட்டது. எகிப்தில் மட்டும் தானியங்கள் இருந்தது. யாக்கோபின் குடும்பம் தானியங்களை கொள்முதல் செய்வதற்காக எகிப்திற்கு வந்தார்கள். அரண்மனை சிம்மாசனத்துல பார்வோன் வீற்றிருக்கிறார். அவருக்கு கீழே உள்ள இருக்கையில யோசேப்பு அமர்ந்திருக்கிறார். யாக்கோபு குடும்பத்துக்கு அரண்மனைக்குள் நுழைய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆதியாகமம் 47:7 யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். உள்ளத்துல ஒரு கேள்வி எழும்புகிறது. பரதேசியாய் புறப்பட்டு உணவுக்காக வந்த யாக்கோபு குடும்பம் பார்வோன் என்ற மிகப்பெரிய ராஜாவை ஆசீர்வதிக்க முடியுமா? இவர்கள் களைத்திருக்கலாம், குளித்து பல நாட்கள் ஆகி இருக்கலாம். யோசேப்பு தன் அப்பாவை அழைத்து கொண்டு வந்து நிற்கிறார். பார்வோன் மிகப்பெரிய ராஜா, ஆனால் அதை விட எனக்கு மிகப்பெரியவர் நீங்க தான்ப்பா, நீங்க தான் ராஜாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றான். ஆதியாகமம் 47:10 பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து 2 முறை ஒன்றுமில்லாத ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய ராஜாவை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அது அவரால் உண்டானதல்ல. மகன் யோசேப்பு தகப்பன் யாக்கோபு மேல் கொண்ட அன்பு என்பதை நினைவில் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். துறவிகள் பெற்றோரை மறப்பவர்கள். அவர்கள் கூட பெற்றோரை துறப்பதில்லையா? அவர்கள் கூட பெற்றோரை துரத்துவதில்லையா? பட்டணத்தார் என்ற மனிதன் தன் தாயின் மரணத்தை கேட்டவுடனே ஓடோடி வந்து கண்ணீர் சிந்தினாராம். இது வரலாறு சொல்கின்ற உண்மை. பெற்றார் நமக்கு அன்பை தந்தார்கள். அந்த அன்பை திருப்பி கொடுக்க வேண்டிய நன்றி கடன் நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம். இரண்டாவதாக, நம்பிக்கையை விதைத்தவர்கள். தாவீது ராஜா சங்கீத பாடல்களில் 7 முறை குறிப்பிட்டுள்ள ஒரு ஆழமான சத்தியம் என்ன தெரியுமா? சங்கீதம் 7:1, 11:1, 25:2, 31:6, 55:23, 71:1, 143:8 என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டியலில் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த நம்பிக்கை எப்படி வந்தது என்பதையும் தாவீது ராஜா அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 22:9 நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினேன். ஆண்டவரை தன்னுடைய பெற்றவராக கருதி நம்பிக்கை கொண்டவர் தாவீது. சிறு பிள்ளைகள் தூங்கும் போதும் எந்த செயல்களை செய்யும் போதும் பெற்றோரின் விரல்களை பிடித்துக் கொண்டே இருப்பார்களாம். ஏன் தெரியுமா? பெற்றார் நம்மை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை. குழந்தை வளரத் தொடங்கியதும் நடைபயில கால்களை ஊன்றி நிற்கும் போதும், காலை முன்னெடுத்து வைத்து நடக்கும் போதும், கீழே விழப்போகும் போதும் பெற்றாரை பார்த்து விட்டால் வேக வேகமாக நடந்து செல்லுமா? ஏன் தெரியுமா? பெற்றார் பிடித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கைதான். ஒரு குழந்தையிடம் உறவினர் ஒருவர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார். உன் பெற்றாரின் அவயவங்களில் உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கைகளா, விரல்களா, முகமா, கண்களா என்று பட்டியலிட்டார். அடுத்த வினாடியே குழந்தை சொன்னது, என் பெற்றாரின் தோள்கள் தான். நான் அழுத போதெல்லாம் என்னை தாங்கிக் கொண்டு, நான் துவண்ட போதெல்லாம் எனக்கு நம்பிக்கை ஊட்டிய என் பெற்றாரின் தோள்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றுதான். இந்த உலகில நாம் வாழ்வதற்கு தேவையான நம்பிக்கையை உணவை போல ஊட்டி விட்டவர்கள் நம் பெற்றோர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. திருமறையில இளைய குமாரன் உலக மாயையில் சிக்குண்டவனாக நண்பர்களை நம்பி பெற்றாரை தூக்கி எறிந்துவிட்டு வழிவிலகி சென்றான். ராஜ வாழ்க்கை வாழ வேண்டியவன் நடுத்தெருவில நிர்கதியாய் நிற்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறான். பசி கொடுமை,
சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பன்றிகளுக்கு வைக்கப்பட்ட தவிடை சாப்பிடும் பரிதாபம். அங்கேயும் துரத்தப்படுகிறான். எங்கே போவதென்று வழி தெரியவில்லை. எல்லாமே முடிவடைந்த பின்பு அவனுடைய உள்ளத்துல ஒரு ஞானோதயம் பிறந்தது. அப்பாவிடம் போகலாம். ஓடோடி வருகிறான். அவன் தூரத்தில் வருவதை பார்த்த அப்பாவும் எதிர் திசையிலே ஓடோடி வருகிறார். கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொண்டார். லூக்கா 15:24 என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தெழுந்தான். உலகமே நம்மை கைவிட்டு சென்றாலும் பெற்றார் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். நம்பி வந்த இளைய மகனுக்கு நம்பிக்கையை கொடுத்து நான் இருக்கேன் என்று சொன்னதும் மாத்திரமல்ல, நானே உன்னை தொடர்ந்து பாதுகாப்பேன் என்ற ஒரு புதிய வாழ்க்கையும் அவனுக்கு அருமையான அப்பா கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். சிவாஜி என்ற மனிதர் வீர சிவாஜி என்ற பெயர் பெற காரணம் அவருடைய தாயார் என்று சரித்திரம் கூறுகிறது. ஒரு நாள் களைத்து போய் அரண்மனைக்குள் நுழைந்த சிவாஜியை அவருடைய தாயார் சதுரங்கம் ஆடவா என்று அழைக்கிறார். களைப்பாய் இருக்கிறது, இன்னொரு நாள் விளையாடலாம் அம்மா என்றார். நாட்டை ஆள்பவனுக்கு எதற்கு களைப்பு? ஓய்வை விரும்பும் உனக்கு எதற்கு ஆட்சி? சதுரங்க போட்டிக்கு சிவாஜி ஆயத்தமானார். நான் வெற்றி பெற்றால் எனக்கு என்ன பரிசு தருவாய் என கேட்டார் சிவாஜியின் தாயார். அம்மா, நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்கிறார். சிவாஜியின் தாய் அந்த போட்டியில வெற்றியும் பெற்றுவிட்டார். என்ன பரிசு வேண்டும் அம்மா என்று கேட்டவுடனே, எதிர் திசையில் உள்ள அரண்மனை சிம்மாசனம் வேண்டும், அந்த கோட்டையின் மேல் நம் கொடி பறக்க வேண்டும் என்றார். அம்மா, அது அத்துணை சுலபமானதல்ல. நீ என்னுடைய பிள்ளை, கடினமானதையும் உன்னால் முடிக்க முடியும் என்று நம்பிக்கை ஊட்டினார். அடுத்த நாள் காலையில எதிரியின் கோட்டையின் மீது சிவாஜியின் கொடி பறந்ததான். நம் வாழ்வுக்கு உந்துதல் தருபவர்கள் நம்முடைய பெற்றார் என்பதை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை ஒளியேற்றி நம்மை ஒளிரச் செய்த பெற்றாருக்கு நம்பிக்கை மங்கி எரிகிற போது அணையாமல் இருக்க நான் இருக்கேன் அப்பா, நான் இருக்கேன் அம்மா என்று நம்பிக்கை ஊட்டலாமா? பெற்றார் நாம் வாழ்வதற்கான நம்பிக்கை தந்தவர்கள். அந்த நம்பிக்கையை திருப்பி தர வேண்டிய நன்றி கடன் நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதுவே தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. மூன்றாவதாக அங்கீகாரம் அளித்தவர்கள். திருமறையில 2 சாமுவேல் புத்தகத்துல மேவிபோசேத் என்று மனிதனை நினைவு இருக்கிறதா? தாத்தா சவுல், அப்பா யோனத்தான் ஒரே நாளில கொலை செய்யப்பட்ட வேளையில மாற்றுத்திறனாளியான மேவிபோசேத் 5 வயது இருக்கும் பொழுது நிர்கதியாய் அனாதையாக்கப்பட்டார். ஆனால் தாவீது அவன் மேல் மனமிறங்கி அவனை அழைப்பித்து அவனுக்கு கொடுத்த அங்கீகாரம் நினைவு இருக்கிறதா? 2 சாமுவேல் 9:7 உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் தயை செய்து நீ நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பாய் என்று அங்கீகரிக்கிறார். இன்றைய சமூக பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? எந்த கரம் நம்மை தூக்கி நிறுத்தியதோ, எந்த கரம் நம்மை அரவணைத்து அங்கீகரித்ததோ, அந்த கரத்தை தாங்கி பிடிக்க தவறுவது வேகமான நோயாக பரவிக் கொண்டிருக்கிறது. திருமறையில ரூத்துடைய சரித்திரம் நமக்கு தெரியும். தன் கணவனை இழந்து வெறுமையாக்கப்பட்ட பரிதாபம். இன்னொரு வாழ்க்கை கிடைத்த சூழலில் தான் 10 மாதம் பிரசவ வேதனைகளை அனுபவித்து பெற்றெடுத்த பிள்ளையை தனக்கு அங்கீகாரம் கிடைக்க போராடிய நகோமியின் கரங்களிலே கொடுக்கிறார். ரூத் 4:16 நகோமி அதை வளர்க்கிற தாயானார். அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லாம் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்துள்ளது என்று வாழ்த்து தெரிவித்தார்கள். எல்லாமே முடிந்தது என்று பரிதாபமான நிலைமையில் நின்ற நகோமிக்கு ரூத் எத்தனை பெரிய அங்கீகாரத்தை அளிக்கிறார் பாருங்களேன். ரூத் தன் மாமியாரை தன் தாயாகவே கருதி அங்கீகரித்தார் என்று வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். காமராஜர் எளிமையான மனிதர், மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்ல தலைவர். அவருடைய மனதில் ஓர் உறுத்தலான வேதனை ஒன்று இருந்ததா. ஒரு முறை ரயில் நிலையத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக இடித்து பிடித்து ரயிலில் ஏறிக்கொண்டிருந்தாராம் அவருடைய தாய். இதை தன்னுடைய கண்களாலே பார்த்த கர்ம வீரர் தன்னை 10 மாதம் கருவிலே சுமந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்கவில்லையே என்று வருந்தினாராம். காலம் தாழ்ந்து யோசிப்பதில் பயனில்லையே. மாமியாரின் பெயரை இன்றைய நாட்களிலே கொரோனா என்று செல்போன்களிலே பதிந்து வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர்?
பெற்றாரை பார்த்தாலே கொரோனா நோயாளிகளை கண்டு விலகி ஓடுவது போல இன்று ஓடுகின்ற பிள்ளைகள் எத்தனை பேர். கொரோனா வார்டிலும் கூட மருத்துவர்கள் நோயாளியின் அருகில் வந்தே சிகிச்சை கொடுக்கிறார்கள். ரூத் எங்கே, நாம் எங்கே? சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். திருமறையில கொர்பான் காணிக்கை முக்கியமான ஒன்று. மார்க் 7:11 கொர்பான் என்பது பணத்தை கொடுப்பதல்ல, பெற்றாரை அங்கீகரிப்பதுதான் முக்கியம். நாம் குழந்தையாய் வளரத் தொடங்கிய நாளிலிருந்து நம் ஒவ்வொரு அசைவுகளுக்கும் அங்கீகாரம் அளித்தவர்கள் நம்முடைய பெற்றாரே. பிறர் நம்மை ஏளனம் செய்த போதெல்லாம் நம்மை தேற்றியவர்கள், நம்மை தாளாட்டி சீராட்டி குளிப்பாட்டி நம்முடைய அசுத்தங்களை எல்லாம் சுத்தம் செய்து கழுவி நம்மை வளர்த்தவர்கள் நம்முடைய பெற்றாரே. சற்று யோசித்து பாருங்களேன். என்றாவது ஒரு நாள் நம்முடைய பெற்றாரின் முகம் கோணி இருக்குமா? இல்லை. அவர்களின் முதுமையில அவர்களை முகம் கோணாமல் நம்மால் அவர்களுக்கு உதவ முடிகிறதா? நிச்சயமாக கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெற்றார் நாம் வாழ்வதற்கு தேவையான அங்கீகாரம் தந்தவர்கள். அந்த அங்கீகாரத்தை திருப்பி தர வேண்டிய நன்றி கடன் நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதுவே நம் தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறது. நிறைவாக இன்று சித்திரை சோலைகளில் நடமாடும் நமக்கு பெற்றார் அடைந்த சிரமங்கள் நினைவிருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, பெற்றாரை போற்றி தாழ்ந்தவனும் இல்லை, பெற்றாரை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. ஒரு கவிஞன் குறிப்பிடுகிறான், 10 மாதம் கருவறையில் சுமந்த தாயையும் தோளில் சுமந்த தந்தையையும் நேசிக்காமல் ஆயுள் காலம் முழுமையும் பெற்றார் ரத்தம் சிந்தி சேமித்து சொத்துக்களையே நேசிக்கிறது இன்றைய நன்றி கெட்ட மானுடம் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? பெற்றார் அனைவருமே பிள்ளைகளுக்கு விட்டமின் எம்ஐ கொடுத்தே பழக்கப்படுத்தி விட்டார்கள். அது என்ன விட்டமின் எம்? காசு, துட்டு, பணம், மணி. இதனால் தான் பிள்ளைகளுக்கு விட்டமின் கே வளர்ந்து விட்டது. அது என்ன கே? கொழுப்பு வளர்ந்து விட்டது. பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்றால் விட்டமின் என் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அது என்ன விட்டமின் என்? எதை கேட்டாலும் நோ, இல்லை என்று சொல்லி பிள்ளைகளை வளருங்கள். அப்படி வளரும் பிள்ளைகள் விட்டமின் சி அவர்களுடைய உள்ளத்துல தானாக உற்பவிக்குமா? அது என்ன சி தெரியுமா? கேரிங். சி என்பது கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு பிரியமானதை செய்யும் பிள்ளைகளாக அவர்கள் வளருவார்களா? எபேசியர் 6:3 உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. தாமஸ் ஆல்வா எடிசனை உருவாக்கியது அவருடைய தாய் என்பது நமக்கு தெரியும். எடிசன் தன் தாயாருக்கு கொடுத்த கௌரவம் என்னவென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இன்டர்நேஷனல் எக்ஸ்போ 1888 ஆண்டு உலக கண்டுபிடிப்பாளர்கள் மாநாடும் ஒரு பெரிய கண்காட்சியும் ஒழுங்கு செய்யப்பட்டது. எடிசன் தாம் உருவாக்கிய செய்தி அனுப்பும் கருவியை பார்வைக்கு வைக்க அவர் விரைந்து வந்து கொண்டிருந்தார். இது என்ன மேஜிக் ஷோவா என்று ஏளனம் செய்ததும் அல்லாமல் ஜான் கிளையன்ஸ் என்ற அதிகாரி எடிசனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டாராம். கண்காட்சி நடைபெற்ற இடத்துக்கு வெளியே எடிசன் தன் கண்டுபிடிப்பை பார்வையாளர்களுக்கு வைத்தார். கண்காட்சிக்கு கூடிய கூட்டத்தை விட எடிசனின் கண்டுபிடிப்பை பார்க்கக்கூடிய கூட்டம் பெரிதாக இருந்ததா? நிலைமையை அறிந்து அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி கால்வின் அவர்கள் எடிசனை பாராளுமன்றத்துக்கு அழைத்து கௌரவிக்க விரும்புகிறார். சபாநாயகர் இருக்கையில அவரை அமரும்படி வேண்டுகிறார். ஆனால் எடிசன் மறுத்து விடுகிறார். ஏன் என்று அவரிடத்தில் கேட்டபொழுது, நீங்கள் ஏன் என்னை கௌரவிக்க வேண்டும்? அமெரிக்க பள்ளியில் நான் படிக்கவில்லை. இங்கிலாந்து பெண்மணிதான் என்னை உருவாக்கினார். அவர்தான் என்னுடைய தாய். நீங்கள் என்னை கௌரவிக்க விரும்பினால் என் தாயை கனப்படுத்துங்கள். அதுவும் அமெரிக்க பாராளுமன்றத்தில் அல்ல, இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தான் என் தாய் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுத்தாராம். உடனடியாக அமெரிக்க அரசும் இங்கிலாந்து அரசும் கலந்து ஆலோசித்து ஒரே வாரத்தில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வைத்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. தனி விமானத்தில் எடிசனும் அவருடைய தாயாரும் புறப்பட்டு இங்கிலாந்திற்கு பறந்து சென்றார்கள். எடிசனுடைய தாய் அந்த பாராளுமன்றத்தில் சொன்ன ஒரு அழகான வார்த்தை என்ன தெரியுமா? கடவுள் சிலருக்கு வரம் கொடுப்பார், எனக்கோ கடவுளே என் பிள்ளையாய் பிறந்திருக்கிறார் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, 3 நன்றி கடனை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். 1 அன்பு,
2 நம்பிக்கை, 3 அங்கீகாரம். இது நம் ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருக்கிறது. நாம் நன்றி கடனை மறந்து விடாதபடி பெற்றோரை கனப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமும் மனமகிழ்ச்சிகரமான ஓய்வு நாளில் உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியான வாய்ப்பை நீர் எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை கிருபையின் அருட்கொடையாக எங்களுடைய வாழ்வில் கொடுத்து, தாவீது ராஜா சங்கீத பாடல்கள் 32:8 உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இந்த நொடி பொழுது வரை வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள தேவனாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர். எங்களை கண்மலையின் தேனினாலே திருப்தியாக்குகிறீர். எங்களுக்கு நேரிலிருந்த எல்லா விதமான அந்தகார கிரியைகளுக்கும் எங்களை விலக்கி மறைத்துக் கொண்டிருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பரிசுத்தமான ஆராதனையில தொடக்கம் முதல் நிறைவு பரியந்தம் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்ற சிந்தனையை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த 10 கற்பனைகளில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்ன கற்பனையில ஒருவேளை இதுவரை நாங்கள் கனவீனமாய் இருந்திருப்போமே என்று சொன்னால், இந்த நாள் தொடங்கி எங்களை இந்த உலகத்திற்கு ஈந்தவர்களை நாங்கள் உயர்த்தி உயர்த்தி கனம் பண்ணக்கூடிய பெரும் கிருபையை தரித்துக் கொள்ள கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்தும். அப்பா, என்னுடைய அபிஷேகநாதர் ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் என் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொரு உள்ளங்களும் உம்முடைய ஆண்டவரை பாதத்திலே காத்து நின்று பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, பரிபூர்ண வல்லமையை, பரிபூர்ண அருட்கொடைகளை பெற்று அனுபவிக்க நீர் கிருபை தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெகு சீக்கிரத்திலே தேவாலயம் திறக்கப்பட நாங்கள் ஒட்டுமொத்த குடும்பங்களாய் உம்முடைய சன்னிதானத்துக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரே உமக்கே ஆராதனை செய்ய நீர் எங்களுக்கு பலன் தாரும். விசேஷித்த விதமாக கிளை சபைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். செல்லூர் சபையில, ஆலம்பட்டி சபையில உம்முடைய சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செல்லூர் ஆலய கட்டுமான பணிகள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஏற்ற வேலைகளை செய்து நிறைவேற்றும்படியான கிருபைகளை கர்த்தத்தாரும். விசேஷித்த விதமாக இந்த நாட்களில் மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் விசேஷித்த வல்லமை ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களும் பரிபூர்ண சமாதானத்தோடு ஆண்டவரே புதிய ஜீவனை பெற்று அனுபவிக்க நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, வெளியூர்களிலும் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் என்னுடைய திருக்குடும்பத்தார் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பலத்த கரம் பிள்ளைகளை சூழ்ந்து தாங்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதின் குமாரனே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நம்முடைய அபிஷேகநாதர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 154வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
நாம் நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தர் தருகின்ற நிறைவான சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.